வெல்கம் டு வெற்றிவெளி ட்ரைனிங் அகாடமி. பிசி எக்ஸாமுக்கும் சரி எஸ்ஐ எக்ஸாமுக்கும் தமிழ் வந்து ரொம்ப எளிமையாக எப்படி பாஸ் பண்ணலாம், எந்த வழியில் பாஸ் பண்ணலாம், என்ன படிக்கலாம், புக்கு ஃபுல்லாக படிக்காமல் எதை படித்தா ஈஸியாக வந்து இதை ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஐடியா வேணும் அப்படின்னாக்கா பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம பார்க்கணும். பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். ஐம்பெருங்காப்பியங்கள் இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம், மறுபடியும் தான் படிக்கணும். அது ஐம்பெருங்காப்பியங்கள்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி. ஸோ இது எங்கே இருக்குது புக்கில் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ ஐஞ்சிருங்காப்பியங்களில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் எடுத்தோம் அப்படின்னாக்கா 6th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது, +2 புக்கில் இருக்குது. நீங்கள் 10th வரைக்கும் படிங்க, போதுமானது. அதில் நூல்வெளி படிச்சுட்டு டைம் இருந்தால் பாடல் வரிகளை படிங்க. அப்போது சிலப்பதிகாரத்தை எங்கே இருக்குது நமக்கு 6th புக்கு, 10th, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +2 புக்கில் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணலாம். மணிமேகலை வந்து 9th புக்கில் இருக்குது. ஸோ இது சிலப்பதிகாரம் பார்த்தாச்சு. மணிமேகலை வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி வந்து 9th புக்கில் இருக்குது. அதையும் நூல்வெளியை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. குண்டலகேசி, வளையாபதி புக்கில் இல்லை. ஸோ அந்த 3 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா சரி. ஸோ இந்த டாப்பிக்கில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இல்லைனா 2 கொஸ்டின் கன்ஃபார்மாக நம்ம எடுக்க முடியும். அப்போது ஐஞ்சிருங்காப்பியங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்குது. ஓகேங்களா? இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஞ்சிருங்காப்பியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதயனகுமார காவியம், அது யசோதர காவியம், நாககுமார காவியம், நீலகேசி, சூளாமணி. ஸோ இதுதான் வந்து ஐஞ்சிருங்காப்பியங்கள். இதில் புக்கில் இருக்கிறத நான் முன்னாடியே சொன்னால் 8th புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th புக்கில் நீலகேசி இருக்குது, 9th புக்கில் யசோதர காவியம் இருக்குது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு பிசி பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அப்போது 5 விஷயங்கள் நம்ம படிக்கணுமா? தேவையில்லை, 2 விஷயங்கள் நம்ம படித்தா போதும். ஸோ 8th 9th என்னது யசோதர காவியம், 8th என்ன நீலகேசி. அது மிஞ்சி போனால் ஒரு 2.5 பேஜ் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிச்சிடணும். அப்போ ஐஞ்சிருங்காப்பியங்கள்லேருந்து 2லேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் நூல்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா புக்கு ஃபுல்லாக நீங்கள் படிக்க வேண்டியதான், நூல்வெளி மட்டும் நல்லா படிங்க. என்ன நூல்கள் எழுதியிருக்காங்க, அவங்களுடைய சிறப்பு என்ன, சிறப்பு பெயர் என்ன, அந்த ஸ்பெஷல் வந்து படிச்சிங்கனாவே போதுமானது. இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், யார் யார் படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பாரதியார், அதுக்கப்புறம் பாரதிதாசன். இவங்க இல்லாமல் தமிழே கிடையாது அப்படின்ற ஆத்தர்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போது பாரதியார், பாரதிதாசன், சுரதாக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர், அதுக்கப்புறம் கவிமணி தேசிய விநாயகனார். ஸோ விநாயகனார், பாரதியார், பாரதிதாசன், சுரதா அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகனார். நெக்ஸ்ட் வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா சுரதாவை பற்றி பார்க்கலாம். சுரதா, வாணிதாசன், அதுக்கப்புறம் மு மேத்தா. நெக்ஸ்ட் வந்து சுரதா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதை நீங்கள் படித்தாவே கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் கண்டிப்பாக கம்பல்சரி எழுதிடலாம். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கொஸ்டின் எழுதலாம். சுரதா, வாணிதாசன், மு மேத்தா, அதுக்கப்புறம் ஓகே. ஸோ இந்த லிஸ்ட்டு பாருங்கள், இந்த லிஸ்ட்டை தாண்டி நான் சொல்கிறேன். ஸோ ஆசிரியர் நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2லேருந்து 3 கொஸ்டின் எழுதலாம். அப்போது ஐஞ்சிருங்காப்பியங்கள், ஆசிரியர், அதனுடைய நூல்கள், அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் எல்லாமே இதில் வரும். இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா இலக்கணத்துலேருந்து ஒரு 100 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்துலேருந்து வருது. ரொம்ப எளிமையானது. 6th போங்க நீங்கள். பெயரச்சத்துலேருந்து கொஸ்டின் வருது. அதுக்கப்புறம் பெயரச்சம், வினையச்சம், அதுக்கப்புறம் வேற்றுமை. ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். டிஎன்பிசி அளவு கூட கிடையாது. எஸ்ஐக்கும் பிசிக்கும் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்குறாங்க. என்னென்னா அவங்க சிலபஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80% கவர் ஆகும். அதனால் கவலையெல்லாம் நீங்கள் படிக்கலாம். வேற்றுமை, பெயரச்சம், வினையச்சம், வேற்றுமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுமிடங்கள், வல்லினம் மிகா இடங்கள். இதை நீங்கள் படிக்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இலக்கணத்தெல்லாம் படித்தாதான் உங்களுக்கு வந்து வல்லினம் மிகுமிடங்கள், வல்லினம் மிகா இடங்களே புரியும், இல்லைனா புரியாது. அதனால் பேசிக்கான கிராமர்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும். இப்போ நீங்கள் இலக்கணம் படிக்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் இருக்கும். மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம்,
மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இலக்கணத்தில் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். இதுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன், எல்லாமே வந்து வீடியோ போடுவோம். இன்றைக்கி கிளாஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா, எப்படி வந்து தமிழ் ஈஸியாக எழுதுறது, எங்கே படிக்கணும், எல்லாத்தையும் படிக்காமல் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். சரிங்களா? மினிமம் வந்து ஒரு 100 கொஸ்டின்னா 60 கொஸ்டின் அசால்ட்டாகவே எடுத்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து 100க்கு 40 எடுத்தாவே போதும், 80க்கு 32 எடுத்தாவே போதுன்ற சமயத்தில் 60 எடுத்துட்டோம், அந்தளவுக்கு ஏற்படுத்திடும் நாங்கள் வெற்றி விழா சார்பாக வந்து. ஸோ இலக்கணத்தில் பெயரச்சம், வினையச்சம், வேற்றுமை, வல்லினம், மிகுமிடங்கள், மிகா இடங்கள், ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு போகும். இதை நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த அந்த பழைய கொஸ்டின் பேப்பர் படி பார்த்தீங்கன்னா 8th புக்கில் இந்திய தேசிய இராணுவத்தில் அந்த நேதாஜி பற்றி ஒரு பாடம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கணும். நேதாஜி பற்றி, இது டிஎன்பிசி கிடையாது, எஸ்ஐபிசியில் கேட்குறாங்க. நேதாஜி பற்றி ஒரு பாடம் இருக்கும். இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் சம்மந்தமாக இருக்கும். எம்எஸ் சுப்புலட்சுமி, ராஜம் கிருஷ்ணன், சின்ன பிள்ளை, கிருஷ்ணம்மாள். ஸோ அந்த மாதிரி பெண்கள் தொடர்பாக வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. 10th நியூ புக்கில் மங்கையராய் பிறப்பதற்கே அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கும். அதில் இந்த தலைப்பு 8th புக்கில், இது 10th நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மங்கையராய் பிறப்பதற்கே அந்த தலைப்பு நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஔவையார் சம்மந்தமாக நீங்கள் கொட்டேஷன் தான் நம்ம பார்க்கலாம். ஔவையார் சம்மந்தமாக, தொல்காப்பியம் சம்மந்தமாக. இப்போ தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்கில் இருக்கும். 9th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் 1 அறிவிலிருந்து 6 அறிவு வரை பேசிய ஒரு இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியம் தொடர்பாக நியூஸ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக படிக்கலாம். ஔவையார் பார்த்தீங்கன்னா 6th புக்கில் மூதுரைன்னு கொடுத்துருப்பாங்க, அவங்கள பற்றி நீங்கள் வந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் இருக்குங்களா. அப்போது முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறுகாப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், அதுக்கப்புறம் ஆசிரியர்கள், நூல்கள் பார்த்தோம். இலக்கணத்தில் வந்து பெயரச்சம், வினையச்சம், வேற்றுமை, வல்லினம், மிகுமிடங்கள், மிகா இடங்கள். அதுக்கப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இலக்கணம்லாம் பார்த்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாடம் சொன்னேன். 10th புக்கில் மங்கையராய் பிறப்பதற்கு, நேதாஜி வந்து 8th புக்கில் இருக்க அந்த பாடம் தான். ஔவையார் பற்றி, தொல்காப்பியர் பற்றி, 10 பாட்டு 8 தொகை அந்த நூல் பற்றி நீங்கள் பார்க்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 கொஸ்டின் கூட கேட்பாங்க. 10 பாட்டு 8 தொகை. உங்களுக்கு 8 தொகை நமக்கு என்னன்னு தெரியணும். நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, 10 கலித்தொகை. ஸோ இந்த மாதிரி ஒரு 8 நூல்கள் நமக்கு வரும் நமக்கு. ஸோ அதை பற்றி படிக்கிறது. 10 பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நூல் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் 5 வரும் நமக்கு. திருமுருகாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுப்படை நூல்கள் 5 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, குறிஞ்சிப்பாட்டு, ஸோ இன்னும் 2 நூல்கள் வந்து 10 பாட்டில் வரும். ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் படிக்கலாம். இது எங்கன்னா அந்த நூல்கள் பேர் தெரிஞ்சுட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் சிலபஸ் வச்சு படித்தாவே நம்ம ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். எது படிக்கிறவங்களோ இல்லையோ நூல் வெளியை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு ஏதாவது பாக்ஸ் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் படிச்சிங்கனாவே நம்ம ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் எக்ஸாம் வந்து. ஸோ 8 தொகை 10 பாட்டு முடிஞ்சிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். இது 2த்தையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 இது 2த்தையும் சேர்த்து சங்க இலக்கியங்களும் சொல்லுவாங்க, இல்லைனா 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா. இந்த தலைப்பில் படிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன தலைப்பு என்னது, 14 கீழ்கணக்கு நூல்கள். திருக்குறள் அதில் தான் வச்சுருக்காங்க. இந்த 14 அப்படின்னு சொன்னாவே 18 நூல்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நூல்கள் கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 11 + 6 + 1ன்னு சொல்லுவாங்க. இந்த 18 ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கணும். அதில் புறம் பற்றிய ஒரே நூல் வந்து பார்த்தீங்கன்னா களவழி 40 அப்படின்னு சொல்லுவாங்க. அது புக்கில் இல்லை, விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இந்த 11 நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா அறம் பற்றிய நூல். அகம் இல்லைங்க, அறம் பற்றிய, அறம் அல்லது நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வரதான் உலகத்திலே பெஸ்ட், உலக பொதுமுறை சொல்லக்கூடிய திருக்குறள் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா. திருக்குறள், நாலடியார். திருக்குறள் வந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்களா. ஸ்பெஷல், இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடான்ற மாதிரி ஒரு தமிழ் இந்த உலகத்துக்கு வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து. ஸோ அது எதன் அடிப்படை, எதன் கீழே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் அந்த ஒரு 18 கேட்டகரி வரும். 1 புறம் பற்றிய நூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6ன்றது அகம் பற்றிய நூல். அகம் என்பது தலைவன் தலைவிக்கு இடப்பட்ட நூல்கள். அதுவும் பெரும்பாலும் புக்கில் இருக்காது. புக்கில் பெரும்பாலும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீதி நூல்கள்.
அல்லது அறம் பற்றிய நூல்கள். அதில் இந்த 11ல் யார் டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு திருக்குறள் தான். அந்த 11ல் ஃபஸ்ட்டு வச்சிருது. நெக்ஸ்ட் நாலடியார், இன்னா 40, இனியவை 40, ஆசாரக்கோவை. ஸோ இந்த மாதிரி வந்து 11 நூல்கள் நமக்கு இருக்குது நமக்கு, சரிங்களா? இது எல்லாமே புக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் 6th புக்கில் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை இருக்கும், பெருவாயின் முள்ளியார் எழுதுந்து அந்த மாதிரி பார்க்குறது. நான் சொல்கிறதெல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. இதை கேட்டுட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதை நீங்கள் படித்தாவே போதும், கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், எக்ஸாம் வந்து ஈஸியாக எழுதிடலாம். நீங்கள் ஒரு 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா தமிழுக்கு 1லேருந்து ஒரு 1.25 மணி நேரம் டெய்லி நீங்கள் புரட்டி புக்கை பார்த்தாவே போதும். ஸோ அந்தளவுக்கு உங்களை நாங்கள் தயார்படுத்திடுவோம். ஸோ வெற்றிவெளி சார்பாக உங்களை ரெடி பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்போது இந்த 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 பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு 11 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ இந்த மாதிரி பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கோரிங் சப்ஜெக்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் இலக்கணத்தில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அது வேற்றுமையாக இருந்தாலும் சரி, இன எழுத்துக்கள் இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். எழுத்துக்களின் பிறப்பு அந்த மாதிரி கொஸ்டின் அந்த கேட்டகரி வச்சு நீங்கள் படிங்க. வந்து ரொம்ப எளிமையான பகுதியாக தான் இருக்கும்.